வெல்கம் டு கோடை சமையல். இன்னைக்கு நம்ம கோடை சமையலில் வயலட் கலர் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வயலட் கலர் முட்டைக்கோஸில் பார்த்தீங்கன்னா அதிகமாக விட்டமின் ஏ இருக்குது. இதில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகமாக்கும். இந்த கோஸ் பொரியல் செய்ய தேவையான பொருள், நான் கோஸை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு, கடுகு, உளுந்து, வெங்காயம், தேங்காய் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, குக்கிங் ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு, கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு. இதில் வந்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதோட கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கலர் மாற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்ச கோஸை வந்து இதோட இப்போ சேர்த்துடலாம். கிரீன் முட்டைக்கோஸை விட இதில் 2 மடங்கு அயன் அதிகமாக இருக்குது. இந்த வயலட் கலர் முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பிரெயினை வந்து ரொம்ப யங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இதோட கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துடலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். இந்த கோஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். தண்ணி வச்சிருச்சு. கோஸ் வெந்துருச்சு நல்லா. இப்போ இதோட துருவி வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துடலாம். டேஸ்டான ஹெல்த்தியான வயலட் கலர் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. நீங்கள் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.